ஓசூரில் 37வது தேசிய அளவிலான ஜீத் கியூண்டோ தற்காப்பு கலை போட்டிகள் துவக்கம். 16 மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 37வது தேசிய அளவிலான ஜீத் கியூண்டோ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோலாகலமாக துவங்கியுள்ளன. 16 மாநிலங்களில் இருந்து வருகை தந்துள்ள 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்களது தற்காப்பு கலை திறமைகளை இதில் வெளிப்படுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அந்திவாடி பகுதியில் அமைந்துள்ள அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியுள்ளன. இந்த விழாவிற்கு தற்காப்பு கலை அமைப்பின் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். விவசாயிகள் சங்க பிரதிநிதி முனிராஜ், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி நீலகண்டன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் குத்துவிளக்கேற்றி போட்டிகளை முறைப்படி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம் மற்றும் கோலாட்டத்துடன் போட்டிகள் வண்ணமயமாக துவங்கின. விழாவின் தொடக்கமாக சிறுவர் சிறுமியர் நிகழ்த்திய குங்ஃபூ மற்றும் ஜிம்னாஸ்டிக் தற்காப்பு கலை சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த போட்டியின் மிக முக்கிய சிறப்பம்சமாக டெல்லியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தற்காப்பு கலை வீரர் மற்றும் வீராங்கனைகள் இருசக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி தங்களுடைய அபாரமான தற்காப்பு கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். இவர்களின் வீரத்தை பாராட்டி விழா மேடையில் பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டிகளில் தமிழ்நாடு, மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தெலங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா உட்பட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறும் எங்க அசோசியேஷன் சார்பில் இங்க இப்போ இந்த புது கவர்மெண்ட்டுக்கு 2500 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் சிஎம். கரண்ட் சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த 2500 மகளிருக்கு அதை இப்போ என்னால் முடிஞ்ச சார் என்னோட முதல் ஃபண்டாக இந்த மண்ணில் நான் பிறந்ததுனால கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இந்த ஏழை பெண்களுக்கு, இந்த ஏழை தாய்மார்களுக்கு இதை முதலுதவியாக அவருக்கு சப்போர்ட்டாக என்னோட சார்பில் 50,000 ரூபாய் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தரும். இந்த 50,000 என் திருச்செந்தூர் முருகன் மாவட்டத்துக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அங்கே இருக்க ஏழை பெண்களுக்கு 20 பேருக்கு அட்லீஸ்ட் கிடைக்கும். 50,000 ரூபாய் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அந்த ஏழை பெண்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டில் அந்த தாய்மார்களுக்கு இந்த 50,000 சேரணும்னு ஆசைப்படுறேன். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன்ற இதில் அந்த 50,000 அங்கே போகணும்னு ஆசைப்படுறேன். இது எங்களோட இது ஒரு முதல் ஸ்டெப்பு தான். இதை பார்த்து ஒருவேளை பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறோம். இதுதான் ரீசன்னா பல ரீசன் சொல்லலாம். அந்த உடனே டாஸ்மாக மூடினாங்க. சென்னையில் இருக்க 40 வருஷமாக இல்லாத ஒரு கடையை ஸ்கூல் பக்கத்தில் 40 வருஷம் போகிறாங்க. அந்த மேடம் தெரியும். அதை மூடினாங்க. பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துருக்கு. அதை நம்ம பெருமைக்கு சொல்ல வரல. எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எங்களோட குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் நிறைய கொண்டு வர முடியும். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்.